பிரைஸ்லாம் க்ளோரி டு ஜீசஸ். பரிசுத்தாவியானவரின் அச்சடலங்கள் எப்படி முத்தரித்து சொல்கிறார். ஆவியனும் அச்சாரத்தை முத்திரையாக தெரிந்து கொண்டார். நம்மளை இப்போ எபேசியர் 4:30 சொல்லப்பட்டிருக்குது அந்த வார்த்தை. இப்போ இன்னொரு காரியம் என்னென்னா, எப்படி ஆவியானவர் வந்து கிரியை செய்கிறார், எப்படி எந்த விதமாக நம்மக்கிட்ட இருக்கிற வராருன்றது தெரியுது. அப்போஸ்தலர் 2:3-4 பற்பல பாஷைகள் அந்த மூலமாக நம்ம போட்டு பேசுகிறது. அப்புறம் யோவான் 3:8 பேசுகிற காற்று மூலயமா. சங்கீதம் 45:7 தைலம், அபிஷேக தைலமாக வராது. அதே மாதிரி யோவான் 4:10 தண்ணீரில். மத்தேயு 10:20 சத்தம், ஒளியின் பிரகாரம். அப்புறம் 1 கொரிந்தியர் 1:22 முத்திரையை போடுறார். அது எப்படின்னா, புறா அபிஷேகம் வந்து புறாக்கு, அடுத்தது மழை துளி, அடுத்தது அக்கினி, எண்ணெய். இதுதான் அபிஷேகத்துக்கு அறிகுறி வந்து இது. சரிங்களா? அதான் இதுதான் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். புறாவை போல் இறங்குவார், மழை துளியாக இறங்குவார், அக்கினியாக வந்து இறங்குவார், எண்ணெயில் அபிஷேகம் நம்ம பண்ணப்படுவார். அதனால் ஆவியானவர் வந்து இந்த மாதிரி பலதரப்பட்ட கிரியினால் நமக்கு அபிஷேக தைலமாக மாற்றி நம்மளோட கூட இருப்பார். ஆனந்த தைலமாக நம்ம கூட இருப்பார். நம்ம என்ன ரொம்ப உஷாராக இருக்கணும். ஆவியானவர் துக்கப்படுத்தவே கூடாது. ஆவியான பரிசுத்தாவி விரோதமாக பேசவே கூடாது. ஆவியானவர் துக்கப்படுத்தவே கூடாது. ஆவி என்னும் அச்சாரத்தை முத்திரையாக நம்ம தெரிந்து கொள்ளணும். கர்த்தர் நம்ம பாதுகாப்பாராக. ஆமென். லேலியா